சுவையான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோத்தாபுரி மாங்காய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி தொக்கு பண்ணியிருக்கேன். அது வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு அந்த தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து கேரட் துருவலை வச்சு துருவியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கத்தியால் செதுக்கியும் பண்ணலாம். இன்றைக்கி நான் செதுக்கி தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் சாப்பிடும்போது அந்த மாங்காய் பீசஸ் வந்து க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்து நம்ம வந்து அதை தனியாக மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி பொடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச மாங்காய் பீசஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் வந்து வாசனைக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் 100 கிராம் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சூடாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக பண்ணி வச்ச வெந்தயத்தூளை 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக வதங்கி வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணினா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி சூடாக வதங்குற வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் அது பேனை விட்டு விலகி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெயை 125 ml ஆட் பண்ணி நம்ம சூடாக வதக்கி எடுத்தால் சுவையான மாங்காய் தொக்கு ரெடி.